10 மாதம் சுமந்திருந்து வளர்த்த பகலிரவாய் விழித்திருந்து வளர்த்தார் இத்தகனாய் கல்வி பெற வேதினிலே நான் வாழ என்னை கருவிலே அழைத்திருக்க கூடாதா தாயே? அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் தெய்வமில்லை, அவள் அடித்தொழ மறப்பவள் மனிதனில்லை, மண்ணில் மனிதனில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, மனிதனில்லை,
எல்லாம் பட்டினியா இருந்திடுவா ஒரு நாளிகை தன் பசி பொறுக்க அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை அடித்தொட மரப்பவன் உன்னை திருமணம் செய்து கொண்டு இருவரும் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தேன். இத பாவிக்காய் பெற்பட்ட நிலைமை நலாயினி உனக்கு தக்கத்தால் ஆவணங்கள் செய்து உனக்கு அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்று நினைத்தேனே பாவி. அடர்ந்த கானகத்திலே வந்திருப்பது தன்னுடைய கணவன் என்று அறியாமல் 4448 வியாதியிலே தலை சிறந்த வியாதி குஷ்டம் பிடிக்க கணவன் என்று சாப்பிட்டு ரெண்டு கட்ட வேறல கட்டிக்கிட்டு நீ கட்டிலில வர கட்டையில
நான் எப்படியா இது மாரி நீ பார்த்து இருக்க மாட்டான், வாய்க்கிலே பார்த்துக்க மாட்டேன் நீ. என்ன மாரி ஸ்டைல் பத்தியா நான் சந்தோஷா? ரைட், ஓகே, கட்டிங் தான் போடுறான். நல்லா ஐயா, யாரு யாருங்க? நான் உனக்கு தெரியல. யார் நீ? யாரு? நான் உனக்கு தெரியல. என்னடா இது, நீ இன்னும் ட்ரைனிங் எடுக்க வேண்டியது நிறைய தெரியவில்லையா? என்ன தெரியல, யாருன்னு எனக்கு தெரியவில்லை. ஒரு பொண்ணாட்டி பார்த்தா கப்புன்னு அள்ளிது. நம்ம அழகு பார்த்தேன், அழகு அவ்வளவு அழகுடா மன்மதா. உங்க வார்த்தை இது நம்மள பார்த்து யாருன்னு தெரியல. என்ன அழகு நீ, ஒரு முத்தம் கூட. யாருக்கு? என் கணவர் எனக்காக காத்திருப்பாரு. முத்தம் வேணுமா உனக்கு? ஜென்மத்துக்கு முத்தம் கூட ஒரு மாதிரி என்ன மூஞ்சில ஆனா குத்துட்டு போறாரு. ஏன் எனக்கு எச்சு தேமல் வந்துடும். ஐயோ ஐயோ, அவ்வளவு பால் வடிக்கிறா முகத்துல. அப்புறமா வந்து அசிங்கமா போடும். போற வரவங்களாம் காய் காய் அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. அதனால இவ்வளவு அழகாகிறான். எச்சு தாம்பல் வந்துக்குது பாருங்க. ஆமா, உன்னை பார்க்கறதுக்கு அப்படி 16 கண்ணு ஒண்ணுடா. ஆமா ஆமா. ஐயா ஆமாண்டா. என்னடா உன் காதல வெச்சேன்? யார் என்னோட காதலடி? நான் தான் உன் காதல வெச்சேன். ஆமா ஆமா, என் காதல வெச்சு. என்னோட கணவர் எவ்வளவு அழகா இருந்தா காதல வெச்சா. காதல காதல வச்சிருக்காங்க. எங்கடா வைப்பாங்க? ரவி தெரியும், அவன் பெரிய கம்பெனி போய் அவனுக்கு தெரியும். ரவியா எங்கடா எங்க வைக்கணும்? நமக்கு தெரியாது. நீ எங்க வைக்கிறது எனக்கு தெரியாதா? எங்க வைக்கிறது எனக்கு தெரியாதா? கத்திரிக்காய் மொத்தனா கட்டருக்கு வந்துட்டான் ஆகணும். அது அப்படி கிடையாது. நான் தான் உன்னை காதலிச்சேன். அது நமக்கு தெரியாதுவா. வராதவா அவன் ட்ரைனிங் எடுக்கிறான். ட்ரைனிங் எடுக்கிறான். வண்டியில போய் ஏற்றின்னு வாடானா கூட மாட்டானுறான். என்ன முடியாது. என்ன யாருன்னு தெரியவில்லை. அறியவில்லை, அறியவில்லை, புரியவில்லை. அப்படி என்றால் என் கணவர் எவ்வளவு அழகா இருந்தா மன்மதன் போல் காட்சி அளிப்பார். குடு குறுகி குஷ்ட பிடித்து ஒரே சீவு ரத்தமும் வழியுது. நான் யாருடைய கணவர் சொல்றேன்? ஜென்மத்தை சீப்பாட வார எல்லாம் எந்த இருக்கும். தலையில மயிர் இருந்துதா? அவருக்கு இருந்துதா? என் கணவருக்கு சொட்டை தலை. இங்க பாருடா, மன்மதன் போல இருப்பாருடா அவரு. அவரு ஆமா ஆமா, முஞ்சாட்டுமே இருக்குமே. ஆமா ஆமாண்டா, பணியார் பூஜை பேர இருக்கா. இந்த மூஞ்சி தாண்டி அப்படி சொக்கி விழுந்து அழகுடாடே அப்பாடி. எனக்கு தெரியல. அடி ஆடி மாத்தல் காத்தடிக்க அந்த பொண்ணு பேய் அது பேய் பத்திர ஒரு நியாயம் தாங்குது. ஏன்னா நம்ம பாடிக்கு அது பாடிக்க முடியுது. நல்லா புளியா நானா சொத்த கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய் கிடையாது. எப்பயுமே ஆளை பார்த்து சளி முடிச்ச மூதேவி. ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். கேள்பா, சந்தேகம் சொல்றதுக்கு தான் நாங்க இந்த டான்ஸ நீங்க எங்க கத்துக்கினீங்க? பிரபுதேவா கிட்ட. எனக்காக இன்னொரு முறை உங்களால ஆடி காட்ட முடியுமா? இப்ப பாரு கொலக்கடிக்கிறா போய் விரிச்ச சரியா இருக்குது. யார் அவ்வளவு அழகா இருக்கடா? இப்படி இப்படின்னு மாதிரி நெட்டத்தாதான் குறை சொல்ற பாரு. எங்க மரதன்காரன் என் டான்ஸுக்கு தகுந்த மாதிரி அவன் ஆடி மாட்டான். நீ மருதன்காரர் சொல்றாரு பாரு. இப்ப அவன் பாவணும். இந்த பாட்டு தெரியல உனக்கு? என்ன பாட்டா? ஈச்சு ஓலை சொன்னீங்க. பசங்களா உங்க குடும்பம் நீங்க இல்ல. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. வேற பாட்டு நிறைய பாட்டு பாடுவீங்க, வேற எதுனா பாடுங்க. இந்த பாட்டு எனக்கு அறவே பிடிக்கல. அறவே பிடிக்கலையா? ஆமாண்டா. அப்ப ஓரமா பிடிக்குதா பாக்கலாமா? ஓரமா கூட பிடிக்காத. டேய் நடா அழகுடா. டேய் என்ன அழகுடா நீ. அழைச்சி
தெய்வமே ஆமா ஆமா உன்னை இப்படிதான் வச்சு குடும்பம் அதெல்லாம் அப்படி என்றால் நான் அறியவில்லை புரியவில்லை என்று தெரிவிக்கின்றாயே. நான் சூரிய மாமலை தெரிந்து பாருங்க. நான் யார் என்று தெரியும். என் கணவர் என்று மாற்றாங்க புரியாமல் போய்விட்டேனே. கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேனே. அப்புறமா பார்த்தா என்ன கால் வலிச்சுங்கிறது புஜம் வலிச்சுங்கிறது என்ன இப்ப பார்த்தா செத்து போட்ட பிறகு பாத்துக்கிறியா பொண்ணு வச்சுங்க ஆயிரத்தா யார் ராஜா பொண்ணு வச்சு வேணுங்க ஆனா உயிரா இருக்க மாட்டே பாடியா போடா இதே ஜென்மத்துக்கு வந்துங்க நம்ம பாடு பையன் செட்டா தான் தெரியும் யார் ராஜா யார் சாமியா நீ சுவாமி ஓடக்கார மண்ணெடுத்து ஒன்னொரு செஞ்சு வச்ச ஓடையில தள்ளி வந்து ஒன்ன மட்டும் பிரிச்சதென்ன ராசாவே மட்டும் பிரிச்சதென்ன ஐயோ சாமி என் கணவர் என்ற மாற்றம் தெரியாமல் கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேனே. ஐயா சாமி இந்த பாவியை மன்னித்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அம்மால கைங்கால நல்லா இல்ல அடிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு தைரியம் கணவருக்கு தெரியாமல் போய்விட்டு எங்க சரி வச்சுங்கடா பாத்தியா ரவி எங்க சரி நீ ரவி காட்டுற ரவி வச்சுங்கிறியா ரவி வச்சுங்க உன்னோடு நான் எப்படிலாம் வாழ வேண்டும் ஆசைப்பட்டிருக்கேன். நாதா நம்ம கிட்ட விஷயம் இருக்கணுமே நம்ம காண்றது இல்ல நீ வாழ வேணும்னு நினைச்சுங்கிற நம்ம செய்யணுமே இல்லையா அப்ப செஞ்சா
உனக்கு தெரியா? வீட்டுக்காரன் வந்துக்கிறான்னு கூட தெரியாத அம்மால என்ன ஆட்டாடிங்கிறீங்க? யாரு நீ? ரவி ரவி ரவின்னு எனக்கு போன்ல சொல்லும் போதே தெரியுங்க. ரவி வச்சிருந்தா சொல்லுங்க. சரி, அந்த கால்ல ஓதிக்கிறீங்களா? இந்த கால்ல ஓதியா? என்னடியா? நான் யார் அவன் வந்து போறான்? ஏண்டி வரான்? இதுல ஆண்டியா முன்னாடி சண்டை வந்தா பக்கத்து வீட்டுக்காரன் உள்ள நோய் கூட தெரியுமா உனக்கு? பஞ்சாயத்து பண்ற மாதிரி பண்ணிட்டு அவன் வச்சுக்கோ. அவன் ஏன் வரான்? பத்தினியாக வாழ வேண்டும், பத்தினியாக வாழ வேண்டும் ஆசைப்பட்டிருக்கேன் சுவாமி. கணவனை கண்கண்ட தெய்வமாக நான் வாழ வளப்பட்டியா கூட நீ வாழ மாட்டேன், எனக்கு தெரியும் சுவாமி. அப்படியாவது பெண் நான் தெரியாது சுவாமி. நாட்டு மக்களை கேளுங்கள். உன்னால் கொடுக்கப்பட்ட சாபம் இது. மீதன் சுவாமி, கணவர் என்று மாற்ற தெரியாமல் போய்விட்டது. ஆடி வந்தவா அது தெரிவித்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆகையால் போய் வீதி 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 வீதியா பிச்சு கேட்கிறேன். அட இந்த அக்கால்த்தி பெத்தவளை, என் குணம் தெரியாத ஆடிங்கிறீங்க நீங்க. உனதான் என் குணம் தெரியல. உனக்கு பட்டுன்னு இறங்கன்னு காலில் விழுந்து வந்து போயினா கம்மல் சுவாமி சொல்லுங்கள் ஆண்டவா. எனக்கே அந்த நிலைமைனா என் கூட எந்தவனுக்கு என்ன கேதியோ? அமரா எங்கடா கரையப்பா? உள்ளதான் பனி பெய்யுதா உள்ள? இல்ல அடக்கமா கராம்பழுது வடவழியா. உனக்கு நான் நல்லா இருக்கு மாதிரி எவ்வளவு நான் செஞ்சிருப்பேன். யாரா டேய்? பிச்சைக்காரன் நான் தான்டா. எங்க எதுமா கூப்பிட்டாரா? இதா அத நான் தான் பேச தெரியும் உங்க தெரியல உனக்கு? எஸ்பி பாலசுப்ரமணிய வாய்ஸ் அப்படி கூப்பிட்டு உடனே கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தேன். மௌக்கல்ய முனிவர், மௌக்கல்ய முனிவர், மௌக்கல்ய முனிவர். அதே ஞாபகத்திலே மாவு கலரத்திலே எவனா உனக்கு கலாய்த்தானா அவனை துட்டுவானுமே. சும்மா இருந்தா யாரு கொடுக்குறாங்களா? நீ மட்டும் கலர்னா போதுமா? நீ கொத்தம் பெயிண்ட் அடிக்கிற வந்து அடிவா. நம்ம யாருனுமே கவுரு தாங்கணுமே தொங்கத்துக்கு. அதுவா இருக்குது இல்ல? நீ தொங்குவ கவுத்துல தூக்க மாட்டின்னு தான் தொங்குவேன். அதெல்லாம் தொங்க மாட்டேன். டேய், நான் நல்லா இருக்கும்போது உனக்கு நான் எவ்வளவு செஞ்சுக்கிறேன். இந்த கையில பார்த்தா வாரி 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 வாரி. இந்த கையில வாரி இப்படி வாருவோம், அது போடுவோம். இப்படி வாருவோம், அது போடுவோம். இதுல எப்படி வாருவேன்? இப்படி வரணும்னா அது போடுவேன். இதுல ஒரே ஒரு அச்சு வருமா? அதுல உயிந்து வரைக்கும் தான் லாபம். அது வரைக்கும் பார்த்துன்னு போக வேண்டியதான். அவன் நல்லா இருந்துச்சா மூஞ்செல்லாம்? ஏன் இப்படி ஆயிட்டா? அது ஒரு ஸ்டைலுக்காக பியூட்டி பார்லர் போய் ரெடி பண்ணிட்டு வந்துக்கிறேன். நல்லா இருக்குதா? பின்ன நான் எப்படி இதா சூப்பரா இல்ல? ஒரு வாடை ஒண்ணு வருது. ஏன் அது? ஆமா, குளிச்சா இன்னொரு விஷயம் ஒண்ணுக்கு தெரியுமா? குளிக்க மாட்டேன்றான்றீங்களா? அவன் மேல வாசனை வரலன்றீங்களா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை நாள் குளிக்காது இருந்தா வாசனை வரும் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. அதுக்கு ஒரு விழா இருக்குது. கண்டுபிடிச்சிட்டுக்கிறாம்பா. என்ன தலையாதான் போச்சு. 5 நாள் ஒரு மனுஷன் குளிக்காது இருந்தானா அதுக்கு மேல அவன் மேல வாசனையே அடிக்காது. 5 நாள் பாருடா. ஒரு 3 நாள் 4 நாள் போட்டு அடாடியா வரும். மேல அப்படி உச்சி 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 தள்ள வேண்டாம். அத்தே தள்ளுற அப்படின்னா இல்லைன்னா அடாடியா கிளம்புண்டா. அடாடியா வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு செய்யறவங்க இப்படி பிடிச்சி அப்ப 48 நாள் தள்ளிட்டுன்னு வச்சுக்க, சுத்தமா ஒரு வாசனை கூட மனுஷன் மேல வராது வராது. இதான் உண்மை. ஒருவேளை நீ குறிக்காரன பந்திருப்பியோ? நான் என்ன சீல பேன் பூச்சி போய்க்குதேண்ணா இருக்கலாம். எவ்வளோ கொடுத்துக்கிறேன் நந்தா கூடாண்டாடி. ஏன் தரேன் அத்தியா கேட்டான். நான் யாருன்னே தெரியாத பேசுங்கிறேன். நான் தான் உன்னுடைய எஜமான் மௌக்கல்ய முனிவர்.
பிரச்சனைனா ஏன் உனக்கு இந்த நிலைமை? அந்த காலகத்திலே முரட்டு வாலிபனாக சென்றேன் என்னுடைய மனைவியை பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் தவறான முறையிலே மனைவியிடத்திலே நடந்ததினால் கணவன் யார் மாற்றான் யார் என்று அறியாமல் 4448 வியாதியை தலை சேர்ந்த வியாதி குஷ்டம் பிடிக்க கடவுள் என்ற சாபத்தை கொடுத்து விட்டார். கொடுத்த சாபம் தன்னுடைய கணவருக்கு என்று அறிந்த நலாயினி பணிவிட வேலை செய்ய வேண்டும் என்று கதறுகின்றார். ஆகையார் எதுனா பாத்திரம் இருந்தா கூட பிச்சை எடுத்து போயிச்சுக்கிறோம். ஐயோ எஜமா இந்த மாதிரி கோலமா ஆயிட்டுக்கிறே எஜமா. நீ கிட்ட வடைய ராஜா கூத்து பைத்து போயிச்சு தெரியுமா? உத வாங்கி அப்படின்னா தொட்டு போறான் அவன் உன்னை சும்மா வைக்கணும். உன் கை வைக்கிறது போய் எட்டடா எதுனா சாமா எதுனா கூடாண்டா. ஏன் சாமாக நான் தான் இல்லடாப்பா. என் முன்னாடி சண்டை போடுவாள். எதுனா கூடுறா தட்டு தட்டு வேணுமா? சோறு தண்ணி எதுனா வாங்க தேவையா? நீ எத்தனை வாரத்துக்கு ஒரு ஆளை வைப்ப நம்ம எண்ணி வேலை செஞ்சுக்கிறோம். ஜெயிச்சு 2 பேரும் நம்மளுக்கு பாரு. யாருக்கிட்ட எத்தனை போடுறத நான் வாழ்ந்த வாழ்வுன்னா என் தகுதினா என் அந்தஸ்துனா என் கௌரவனா என்ன தந்து போடுற? நீ வாழ்ந்த வாழ்வு என்ன, உன் கௌரி என்ன, உன் அந்தஸ்து என்ன? அவ்வளவு கௌரவமா இருக்கிறவன் நீ வீட்டுல இருக்கத்தானே உன்னை அவன் கூட்டாத்துவா சொன்னான். வாயை கூட்டிட்டு மாட்டிக்கிட்டு போலிது இந்த கதை. அப்ப நீ போடப்பா இப்போ. நான் யாருன்னு தெரியல உனக்கு. முதலீடே இல்லாத வியாபாரக்காரர் நாங்க தான். புரியல. முதலீடே இல்லாத வியாபாரக்காரரா? என்ன வியாபாரம்? திருப்பதி படியில கொத்த ஒரு துண்டு விரிச்சிட்டோம்னா போதும். வர ஜனம் பட்டு 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 போட்டு போட்டு சித்துருவாங்களா? போட்டு போட்டு துட்டு போட்டு போயினே இருப்பாங்க உன்னை பார்த்துட்டு. ஒரு பைசா முதலீடு கிடையாது. ஆமா. ஓ பிச்சை எடுக்குறீங்க. உனக்கு தெரியுமா திருப்பதியில பொங்கல் போட்டுக்கிறாங்க, அன்னகுத்தியில போட்டுக்கிறாங்க. அது எல்லா ஜனமும் ஆயிடுச்சுனே போயிடுது. அளவு குறைஞ்சு போட்டுக்குதுன்னு ஐயா கூப்பிட்டாங்க. என்ன போனது தான் ஒரு கையை உள்ள விட்டான். ஒரு சசர் ஒரு சசர் ஒரு சசர் ஒரு சசர். இந்த கையில அன்னகுத்தியில கூட அளவு மாறும். ஐயா கையில மாறாது. இந்த கையில வாரி போட்டது அவங்க சாப்பிட்டாங்க. உயிர் இருக்கிறாங்களா? மூஞ்சி இல்லாத அவனா தான் மூஞ்சிக்கிற வேந்தோன்னு போறான். இப்போடா நாய் கொடுத்துடாதடா பாவி. டேய் கொடுத்துனா போயேன்டா. சரி கைக்கு யாருக்கிட்ட? ஆமா கை நீ. என் தகுதிக்கு நான் வாங்க மாட்டேன். நீ போடா. வீட்டுக்காரங்கிட்ட அவன் எத்தாந்து நீட்டிங்கிறான். என்ன தெனாவிட்டா கிடப்பாங்க மேல. எருமாடு மாரி எத்தம் பிடிக்க மாட்டேங்குது. சுசுறுப்பு இல்லாத நீ பாரு. இந்த பாவினார் வீதி வீதாக சென்று எப்படியாவது பிச்சை எடுத்தாவது உங்களை பாத்துக்கிறேன் சுவாமி. சொல்லுங்க 3ஆவது நாளே வேற ஒன்னா இசுன்னு போவீங்க. கிடையாது ஆண்டவா. தெய்வமே என் கணவர் நிலைமையை பாருங்களப்பா. என் கணவர் தெரியாமல் மாற்றாண்ட தெரியாமல் என் கணவருக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேனே. என் கணவருக்கு இந்த பாவிக்கு ஏதாவது ஒரு பிச்சை போட உதவி செய்ய மாட்டீர்களா அப்பா? என் கணவருக்கு ஏதாவது ஒரு உணவு அளிக்க மாட்டீர்களா தெய்வமே? எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு. என் சாமி இருக்கே நான் கோவில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டுடா உள்ளையே வேண்டிக்கிறேன். நல்ல உயிர் பேச்சு வா அப்பா செல்லம்மா எதிர்ச்சி வாமா. ஏமா துட்டியா தரத வந்துட்டு இருந்தா கூட காதல் இருக்கிற கம்பளு கம்பளு கைட்டு போடுங்க.
அம்பில ரசீதி வெஸ்ட் ரசீதி எடுத்து குடுத்துட்டு போறமா நீ போடு என்ன என் கணவர் நிலைமை பாருங்கள் தாயி. உங்கள் மனம் இறங்காதா அப்பா? என் கணவருக்கு ஏதாவது இந்த பாவிக்கு இருவருக்குமே ஒரு உணவளிக்கு உதவி செய்ய மாட்டீங்களா அப்பா? என்னை பெத்த அம்மாவி ஆசை அம்மாவி சின்ன மக வந்து கண்பூரிச்சி பாரம்மா சின்ன மக வந்து கண்வீழ்த்து பாரம்மா. ஐயா இந்த பாவி நிலைமை பாருங்கள் தாயே. என்ன ஆசை அம்மாவே உன்னால் கொடுக்கப்பட்ட சாபம் இது. கானகத்திலே நடந்து நடந்து என் கால் கரங்கள் அனைத்துமே வலிக்கின்றது. பசியும் அதிகமாக இருக்கின்றது. எங்க ஆகிலம் சென்று உணவு பக்கத்துல உட்காந்து கேட்டுங்க. மகாபாரத கதையடி சொல்லிங்கிறா என்ன முடிச்சுங்கிறா வீதி வீதியாக சென்று எப்படியாவது சாப்பாடு வாங்கிட்டு வருங்க. நான் போய் கேப்பா. என்னுடைய கணவரோ பசியோடு இருக்கின்றார் தாயே.
இந்த பாவிக்கு என் கணவருக்கு ஏதாவது உங்க வீட்டில் பழையது உதவுனாலும் வட்ட போய் பைதிந்தா போடுனா எவன் பைது துண்டு மூக்குல ஓய்ங்க எடுக்குறேன் லபர் கம்முனு பூடு இறங்கன்னு என் மாவளை வேற மாதிரி ஆகி போடும் என் மண்டாட்டி நான் ஒதுக்குறேன் உனக்கு நான் வந்தேன் ஆண்டா மண்டாட்டி சொன்ன ஆம்படி ஆச்சாடி அருவாப்பட்ட காயம் ஒண்ணுமா குழந்தா வீட்டுக்காரர் ஒண்ணு வச்சிருந்தா தெரியும் ஆமா ஆமா அப்ப நீ ஒதுக்கிருப்பது வீட்டுல எங்க ஏகில சென்று எங்க வீட்டுக்காருக்கு ரசம் ஆகாது சாம்பார் ஆகாது கார குழம்பு ஆகாது அப்படின்னு சொல்லு கறி குழம்போ மீன் குழம்போ கரோட்டு குழம்போ யார் ஒருவேளை அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன செய்ய முடியும் இல்ல சொன்னாங்களா என்ன சொல்ல இல்ல நீ தேடின்னு போனா நம்ம இல்லன்னு கூட சொல்லுவாங்க சாப்பாடு வச்சுங்க இல்ல நான் சொல்லுவாங்கன்றான் நீ தேடி போண்டி கண்டிப்பா தேடி போறேன் அப்ப வீட்டுக்காரன் ஓடுனா நான் கண்டிப்பாக தேடி போறேன் அதான் சொன்னா பக்தாவச்சத்தை பதிவிரதையானால் எக்காலமும் கூடி வாழலாமா எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க சேர்ந்து வாழ்வாங்கன்னே தெரியாதான் அதுக்கு எப்படி இருக்கணுமா பக்தாவுக்கேத்த பதிவிரதையாக நீ இருக்கணும் அப்படின்னா வீட்டுக்காரன் படுத்துங்கிறான் காலையில நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து தூங்கிறேன்னு வச்சுக்க இது ராவு புள்ள தூங்கிட்டு ஏந்து வந்து படுத்துங்கிறேன்னு ஹேய் ஏந்திர ஹேய் வச்சு பாத்துக்கிறியா கீழே வரியா நீ அங்க மேலே சப்போர்ட் பேசுறேன் அப்ப நிக்க போயிட்டு உட்காந்து நான் உங்களை அனுப்பு கல்லானாலும் என் கணவர் சுவாமி நீங்கள் அப்ப அவங்க பேசும்போது மொத்தம் ஒரு வார்த்தை ஏத்து கேக்குறீங்க என் வீட்டுக்காரன் ஒத்திப்பா என் கணவர் 1000 தவறு நான் சொல்றது சொல்லி 1000 தவறுனா அப்ப நான் தப்பு பண்ணிட்டு தின்னீங்க என்ன சொல்ல வேண்டிய சொல்லுங்க என் வீட்டுக்காரன் ஓதிப்பா என்னுடைய கணவர் என்ன உதைப்பாரு மெரிப்பாரு நீ என்ன சுச்சி மசிக்கிறீங்க மெரிப்பாரு அரிப்பாரு அப்போ பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க அவனுக்கு பேச தெரியல அது எவ்வளவு அழகா என்னுடைய கணவர் சுவாமி எப்படி அப்படிலாம் சொல்ல முடியும் அதுக்கு அதனால அப்படிலாம் தவறான வார்த்தை பேசக்கூடாது சுவாமி என் வீட்டுக்காரர் கறி குழம்பு தான் சாப்பிடுவாரு கரோட்டு குழம்பு தான் சாப்பிடுவாரு மீன் குழம்பு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு கேட்டு படையப்பா கிட்ட மிச்சம் மீதி இருந்தா சிக்கன் குழம்பு வரணும் அப்போ சுவாமி போயிட்டு வர சுவாமி அங்க கறி குழம்பு இல்லைன்னு வச்சுக்க மொத்த கொய 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 கொயன்னு ஆயிடுது சரி சுவாமி எத்தனை அப்போ என்னை பத்தி தெரியாது நான் அதட்டுன்னு வச்சுக்க வீட்டுல கூட என் மண்டாட்டி என்னடா பாடு அப்படின்னு வருவா வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும் உங்கள்கிட்ட என்னதான் சொல்லிக்கிறேன் என் மரியாதை நீ கேட்கலையா அப்ப அரை காது கேட்டுங்குதுன்னு அர்த்தம் உனக்கு இங்க நடக்குது அங்க போய் கேட்டா தெரியும் அங்க கூட போய் கேட்ப கேட்டாலும் அவங்க சும்மா வந்துருவாங்களா சுவாமி நீங்கள் கூறிய பிரகாரம் வீதியாக சென்றேன் அறுசுவையான சாப்பாடு வந்திருக்கும் சாமி எப்படியா தந்துக்கிற பேர் மாட்டுக்கு கும்மஞ்சோறு எடுத்துவாங்களே ஒண்ணு கூட என் பக்கம் பேசலதுங்க பெரிய போராட்டமா போச்சு ஒருத்தர் தான் பேசுங்க என் பக்கம் என்ன அப்படின்னா பொண்ணு பக்கமே பேசணும் எழுதி வச்சுக்கிட்டேன்னா நீ தூண்டுறதுனா நான் தூண்டுறதுக்கா கீழே வை இருந்தாலும் கண்டவா உங்க கை கழுவுங்க கை கழுவி சொல்றேன் சுவாமி நான் என்ன சின்ன வயசுல மாதிரி இப்ப நான் குச்சாட்டம் ஆடிக்கிறேன் எந்த தூசி இருக்கா ரத்தம் இருக்குல்ல அதனால கழுவுங்க அச்சமாவே அச்சுன்னு இருக்கக்கூடாது பழமா அச்சுனா தான் தெரியும் என்ன கிட்ட வர சுவாமி கிட்ட வரக்கூடாது உம்மள இருக்கிற 4 எலும்பு முடிச்சு போடும் வா கிட்ட வா இது கிட்ட தான் காட்டல அது மூஞ்சாக்குதா அடேப்பா நான் செம்ம டென்ஷன்ல இருக்கிறேன் ஒரு பொண்ணாட்டி கூட என் பக்கம் பேசல
என்னை கூப்பிட்டு நீ நல்லா தான் இருக்கு. பின்ன பத்தியா நீ பேசாதே இருமா கொண்டாத்துக்கு முன்னாடி திட்டு போன முன்னாடி தான் நீ ஏய் சுவாமி வா சுவாமி என்னாச்சு ஐயோ ஆண்டவா சுவாமி உங்களுக்கு என்னாச்சு ஆண்டவா ஒருத்த உன் கையை தான் என் கை மேல பிடிக்கலையே பிடிக்கலனா உன் கையினா என் கை நடி என்னாச்சு உங்களுக்கு அதனால கை பிடிச்சு சுவாமி நானி ஏய் எப்போதும் பொம்னாட்டி 4 அடி தள்ளி தாண்டிக்கணும் அப்பதான் உதயத்துக்கு வாட்டமா இருக்கும் ஆண்டவா கையில சீவு ரத்தமா ஒழுவுதான் அத்த ஊரு ஃபுல்லா தண்டூரா போட்டுங்கிறா பாரு அதனால எரிய சுவாமி அந்த கை. தேவடியால போய் தேவடியானா நீ தான் தேவடியானாலும் அவ தான் தெரிஞ்சு மாதிரி இருக்குதானே அவகிட்ட நம்ம சொல்ல கட்டினா முய்க்கிற புறம் உம்மோட கேட்கணும் சுவாமி ஒருத்த ஏய் கால சீவு ரத்தமா வழியும் சுவாமி அதனால எரியும் அமர்ந்து சாப்பிடுங்க சுவாமி நீ எனக்கு இன்னும் காதா கேட்கல கேக்குதா எத்தா பழம் மேலே குடுறிய மாதிரி சோத்தை இலையில வச்சு சத்தியமா நீ போய் சோறு ஆக்கும் போது அரிசி தனியா பருப்பு தனியா போடுவான் நான் ஒன்னா சொல்றேன் பாரு இல்ல உங்க புள்ள கட்டியோ உங்க வீட்டுக்காரங்க கட்டியோ மருமக கட்டியோ நீ போயிட்டு வேண்டிய வரைக்கும் திட்டு வாங்கி எடுக்கணும் குடித்தேன் சாபம் போ ஏய் சுவாமி என்ன சொன்ன நானு என்ன சொன்னீங்க கறிக்குழம்பு தானே சொன்னேன் சுவாமி சுவாமி நான் எத்தனையோ வீடு போனேன் கறிக்கோடு யாரு இன்னும் மொல்ல பேசுனுங்க தெய்வமே ஒத்த துண்ணு இல்ல வீடர் சுவாமி அவன் கறியத்தான் வைக்கிறான் நானே சொன்ன சுவாமி துண்ணு இல்ல உண்மைதான் ஆண்டவா நான் வீதியாக சென்றேன் யாரு வீட்லயும் கறி குழம்பு இல்லைன்றாங்க மீன் குழம்பு இல்ல கருவாட்டு குழம்பு இல்லைன்றாங்க சுவாமி ரசம் வாங்கி வந்திருக்கிறேன் சாப்பிடுதான் நான் எப்படி துண்டு ஜென்மத்து இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க சுவாமி நாளைக்கு எப்படியாவது யார் வீட்லயாவது கறி குழம்பு வாங்கிட்டு வரேன் இந்த மிளகாய போட காட்டி எல்லாம் கைது வச்சா அந்த நீட்டா இதை அத்தனை போட இப்படி குண்டு மிளகா போட செம காரமா இருக்குது வாயில் வச்சா ஈஎம்பி நாடகனா தான் நான் வாங்க மாட்டேன் ஒரு பொண்ணாட்டி கூட நம்ம பக்கம் இல்லப்பா வாயம்பா பெரிய சாப்பிட்டு போவேன் யாரு வாங்குவா ஒரு குடு குடுன்னு வர்ற மாதிரியும் பாப்பா வீட்டுல தட்டி எடுத்துக்கிற பொழுது ஏய் சுவாமி நேற்று உட்காந்துங்கிற சாப்பிடுங்க சுவாமி எங்க சாப்பிடுங்க சுவையான சாப்பாடு வீட்டுக்காரர் அடிக்காது என்ன அடிக்காதுன்னு உனக்கு சப்போர்ட் பேசுகிறேன் வீட்டுக்காரனுக்கு சோறு போட்டு பக்கத்துல பொண்ணு அவன் உட்கார தெரியுமா அவன் கொள்ளை கேசின்னு அவன் கொட்டிக்குவானோ நமக்கு மிச்ச மீதி வைப்பாங்களோ வைக்க மாட்டாங்களோ அவனே பார்த்துருந்தா 10 ஆகுமா ஐயோ பாவன்ட்டு கொஞ்சம் வைப்பானோ எழுந்திரியா ரொம்ப பேஜார் பண்ணிக்கிறாங்க அம்மால கம்முகாரியா பொண்டாச்சி அச்சு வளர்க்கணும் முருங்கை மரத்தை உச்சி வளர்க்கணும் என்ன மதிக்காத போடாங்கன்னா எவனா வச்சுக்கோ உனக்கு தான் தெரியும் பாதிக்கப்பட்டு தான் தெரியும் பேக் மாட்டி போன என் முன்னாடி அவனையே வச்சுக்கணும் பெரியமா வாமா சாப்பிடலாம் கொஞ்சமா வரேன்னு பார்க்காத மாதிரி அப்பா வச்சு போற நீ வா சரி நீ கை கழுத்துக்கு பால் மண்ணா வா நான் ஊட்டி விட்டுறேன் என்ன அழகா போற என்ன வேணாப்பா நான் இதுக்குண்ணா அடண்ணா வா ஆரமா மன வருத்தப்படாத